சுரேஷும் நானும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்கள். எங்கள் நட்பு மிக சாதாரணமாக தொடங்கியது. காலை 9 மணிக்கு அலுவலகம் வந்ததும் குட் மார்னிங் என்று சிரித்து வணக்கம் சொல்வது, டீ பிரேக்கில் சேர்ந்து பேசுவது, சில சமயம் லஞ்ச் டைமில் கீழே காபி குடிக்கப் போவது, இதுதான் எங்கள் ரூட்டீன். ஆனால் சிறிது சிறிதாக அந்த சிரிப்புகளில் ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது. அவன் என்னை பார்க்கும்போது அவன் கண்களில் ஒரு மெல்லிய ஒளி. நான் அவனை பார்க்கும்போது என் இதயம் சற்று வேகமாக துடிப்பது. எதுவும் சொல்லாமல் எதுவும் கேட்காமல் ஒரு தன்னிச்சையான பந்தம் எங்களை இணைத்தது. என் பெயர் பிரியா. சென்னையில் பிறந்து வளர்ந்தவள். ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை செய்கிறேன். 28 வயது. குடும்பம் சின்னது. அம்மா, அப்பா, ஒரு தங்கை. வாழ்க்கை சுமூகமாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் காதல் பற்றி நான் ஒருபோதும் அதிகம் யோசித்ததில்லை. நல்ல பையன் கிடைத்தால் போதும், கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். சுரேஷ் வேறு. அவன் 30 வயது. கோயம்புத்தூரில் பிறந்தவன். சென்னைக்கு வேலைக்காக வந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டன. அவன் ரொம்ப சீரியஸ் டைப். ஆனால் என்னிடம் மட்டும் ரொம்ப சிரிப்பான். பிரியா, இந்த கோடு எப்படி இருக்கு என்று கேட்டு என் அருகில் நின்று விளக்குவான். அந்த நெருக்கத்தில் எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. அவன் வாசனை, அவன் சிரிப்பு, அவன் குரல் எல்லாமே என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தது. ஒரு நாள் அலுவலகத்தில் டீம் மீட்டிங். ப்ராஜெக்ட் டெட்லைன் நெருங்கிக் கொண்டிருந்தது. எல்லாரும் டென்ஷனில் இருந்தோம். நான் என் லேப்டாப்பில் கோட் எழுதி கொண்டிருந்தேன். திடீரென்று சுரேஷ் என் அருகில் வந்தான். பிரியா, இந்த பகுதி டெஸ்ட் பண்ணியாச்சா? இன்னும் இல்ல சுரேஷ், இப்போ பண்றேன். அவன் என் ஸ்கிரீனை பார்த்து, இங்க பாரு, இந்த லூப் ஒரு இன்ஃபினிட் லூப் ஆகிரும், இப்படி மாத்து என்று சொல்லி என் கீபோர்டில் டைப் செய்ய ஆரம்பித்தான். அவன் கை என் கைக்கு அருகில். ஒரு நொடி அவன் விரல்கள் என் விரல்களை தொட்டது. அந்த தொடுதலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தேன். அவனும் உணர்ந்திருப்பான். ஏனெனில் அவன் திடீரென நிறுத்தினான். சாரி என்று சிரித்து விலகினான். அன்றிலிருந்து எங்கள் பார்வைகள் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு அச்சம், ஆனால் அதே சமயம் ஒரு இனிப்பு, சொல்ல முடியாத ஒரு இனிப்பு. நாட்கள் சென்றன. எங்கள் நட்பு ஆழமானது. வீக்கெண்டில் சில சமயம் சினிமா, சில சமயம் கடற்கரை, ஆனால் எப்போதும் நண்பர்கள் என்ற எல்லைக்குள். ஒரு நாள் அலுவலகத்தில் லஞ்ச் டைம். நாங்கள் இருவரும் கேண்டீனில் உட்கார்ந்தோம். சுரேஷ், உனக்கு காதல் வந்ததா இதுவரை என்று நான் கேட்டேன். ஏன் கேட்டேனோ தெரியவில்லை. அவன் சிரித்தான். நீ ஏன் கேட்கிற? ஜஸ்ட் கியூரியாசிட்டி. இருந்தது, ஆனால் அது முடிஞ்சு போச்சு, இப்போ இல்லை. என் இதயம் ஒரு நொடி நின்றது. ஓ, ஓகே. நீ? இல்ல இல்ல, நான் ரொம்ப சீரியஸ் இல்லாதவள் காதல்ல. அவன் என்னை பார்த்து, நீ சீரியஸ் ஆனா அது அழகா இருக்கும் போல என்றான். அந்த வார்த்தைகள் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன. மழைக்கு முந்தைய நாட்களில் எங்கள் உரையாடல்கள் அதிகமாயின. அவன் எனக்கு ஃபேவரைட் பாடல்களை அனுப்புவான். நான் அவனுக்கு மீம்ஸ் அனுப்புவேன். சில சமயம் நைட் ஷிஃப்ட் போட்டால் அவன் எனக்கு காப்பி வாங்கி வருவான். ஒரு வாரம் முன்பு அலுவலகத்தில் ஒரு பிரச்சனை. என் கோடியில் பக், கிளையண்ட் கம்ப்ளைண்ட். நான் ரொம்ப டென்ஷனில் இரவு 10 மணி வரை இருந்தேன். சுரேஷ் என்னுடன் இருந்தான். பிரியா, ஓவரா பண்ணாத, நாளைக்கு பார்க்கலாம். இல்ல சுரேஷ், இன்னைக்கே பிக்ஸ் பண்ணணும். அவன் என் தோளில் கை வைத்தான். நீ ரொம்ப கஷ்டப்படுற, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அந்த தொடுதல், அது நட்புக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நான் எதுவும் சொல்லவில்லை. அன்று வீட்டுக்கு போகும்போது அவன் என்னை ட்ராப் பண்ணினான். மழை சாரல் தூறியது. காரில் உட்கார்ந்து பேசினோம். சுரேஷ், உனக்கு என்னை பிடிக்குமா? அவன் சிரித்தான். ரொம்ப பிடிக்கும் பிரியா. எப்படி பிடிக்கும்? நீ சிரிக்கும்போது உன் கண்கள் பேசுது. உன் குரல் எனக்கு பிடிச்சது. நான் மனமானேன். என் மனதில் புயல். நான் அவனை காதலிக்கிறேனா? இல்லை. இது நட்புதானா? அடுத்த நாட்களில் மழை அதிகமானது. வானம் கருத்தது. அலுவலகத்தில் எல்லாரும் மழை வரப்போகுது என்று பேசினார்கள். அன்று மாலை 5 மணி. நான் வேலையை முடித்துக் கொண்டிருந்தேன். சுரேஷ் வந்தான். பிரியா, இன்னைக்கு மழை வரும் போல. எப்படி போற? பஸ் தான். நான் டிராப் பண்றேன். வேண்டாம், நீ வேற வழி. இல்ல, நான் இருக்கேன். அந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருந்தது. மாலை 6 மணி. வெளியே மின்னல், இடி, கனமழை. எல்லாரும் அலுவலகத்தில் இருந்தனர். பஸ், ஆட்டோ எதுவும் இல்லை. நான் கவலையுடன் சொன்னேன், என்னங்க இது, இவ்வளவு வேகமா? சுரேஷ் சொன்னான், சரிதான், பொறு பிரியா, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். அவனுடன் கெஸ்ட் ரூமுக்கு போனோம். அங்கே அமைதி, மழை சத்தம் மட்டும். அங்கிருந்துதான் கதை தொடர்கிறது. நான் நனைந்து குளிர்ந்திருந்தேன். பாத்ரூமில் டவல், அந்த ஸ்பரிசம்,
கம்பளியின் வெப்பம் என் உடலை மெதுவாக சூடாக்கிக் கொண்டிருந்தது. சுரேஷ் என் அருகில் உட்கார்ந்திருந்தான். அவன் கை என் கையை மென்மையாக பிடித்திருந்தது. அந்த தொடுதல் இப்போது பயமில்லை, அது ஒரு வாக்குறுதி போல இருந்தது. வெளியே மழை இன்னும் கொட்டித் தீர்த்து கொண்டிருந்தது. இடி இடிக்கும் ஒவ்வொரு சத்தத்துக்கும் என் இதயம் சற்று துடித்தது. ஆனால் இப்போது அந்த துடிப்பு பயத்தால் இல்லை, காதலால். நான் மெதுவாக திரும்பி அவனை பார்த்தேன். சுரேஷ், இது கனவா? அவன் சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு ஆழமான மகிழ்ச்சி இருந்தது. இல்ல பிரியா, இது நிஜம், ரொம்ப நாளா காத்திருந்த நிஜம். நான் தலையை குனிந்தேன். என் கண்களில் சிறுநீர் துளிர்த்தது. நான் உன்னை எப்போதோ காதலிச்சிட்டேன், ஆனா சொல்ல தைரியமில்லை. நீ என்னை வேற மாதிரி பாவேன்னு பயந்தேன். அவன் என் கன்னத்தை மெதுவாகத் தொட்டான். அந்த தொடுதல் மிக மென்மையாக இருந்தது. நானும் தான். உன் சிரிப்பு, உன் பேச்சு, உன் அக்கறை எல்லாமே என்னை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளிழுத்துச்சு. ஆனா நான் சொன்னா நம்ம நட்பு கெட்டுடுமோன்னு பயந்தேன். நாங்கள் இருவரும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தோம். அந்த மௌனம் எவ்வளவு அழகானது என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன். சொற்கள் தேவையில்லாத மௌனம். பின்னர் அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நினைவு இருக்கா, முதல் முறை லஞ்ச் டைம்ல கேண்டீன்ல உட்கார்ந்தப்போ நீ என்கிட்ட உனக்கு ஃபேவரிட் பாட்டு எதுன்னு கேட்டே. நான் சொன்னேன் என் இனிய இயற்கைன்னு. ஆனா உண்மையா சொல்லணும்னா, அன்னைக்கு நான் உன்னை பார்த்தேன். உன் கண்கள் சிரிச்சப்போ எனக்கு அந்த பாட்டு மட்டும் இல்ல, நீயே என் ஃபேவரிட் ஆயிட்டே. நான் சிரித்தேன். கண்ணீர் கன்னத்தில் இறங்கியது. நீயும் நினைவு இருக்கா, ஒரு நாள் நைட் ஷிஃப்ட், நான் ரொம்ப டயர்ட்டா இருந்தேன். நீ எனக்கு காஃபி வாங்கிட்டு வந்து, பிரியா உனக்கு தூக்கம் வருதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னேன். அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சது இது வெறும் நட்பு இல்லைன்னு. அவன் என்னை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இழுத்தான். என் தலை அவன் தோளில் சாய்ந்தது. அவன் வாசனை என்னை சூழ்ந்தது. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னைக்கு அந்த டவல் தர்றப்போ உன் விரல்கள் என் விரல்களை தொட்டப்போ எனக்கு தெரிஞ்சது இனி பின்னாடி போக முடியாதுன்னு என்றான் அவன். நான் தலையை உயர்த்தி அவனை பார்த்தேன். அதே மாதிரி எனக்கும் அந்த ஒரு வினாடி எல்லாத்தையும் மாத்திடுச்சு. அவன் மெதுவாக என் உதடுகளை நெருங்கினான். நான் கண்களை மூடினேன். அவன் மென்மையாக முத்தமிட்டான். அது முதல் முத்தம். ஆனால் அது ஆழமானது, உணர்ச்சி நிறைந்தது. அந்த முத்தத்தில் எங்கள் பல நாட்களின் காத்திருப்பு, பயம், ஆசை எல்லாம் இருந்தது. முத்தம் முடிந்ததும் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தோம். அவன் கண்களில் காதல் தெரிந்தது. என் கண்களிலும் அதே காதல். பிரியா, இனி நான் உன்னை விடமாட்டேன் என்றான். நான் சிரித்தேன். நானும் உன்னை விடமாட்டேன். நேரம் சென்றது. மணி 8 ஆகியிருந்தது. மழை கொஞ்சம் குறைந்தது. ஆனால் இன்னும் நிற்கவில்லை. அவன் எழுந்து, கொஞ்சம் டீ குடிக்கலாமா, கீழே கேண்டீன் இருக்கும் என்றான். நாங்கள் இருவரும் கீழே இறங்கினோம். அலுவலகம் கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. கேண்டீனில் 2 டீ எடுத்துக்கொண்டோம். ஒரு மூலையில் உட்கார்ந்தோம். டீயை குடிக்கும்போது அவன் கேட்டான், உன் குடும்பத்துக்கு எப்போ சொல்ல போறோம்? நான் கொஞ்சம் யோசித்தேன். முதல்ல நம்ம 2 பேரும் உறுதியா இருக்கணும், அப்புறம் சொல்லலாம். ஆனா நான் ரெடி, உன்னோட வர ரெடி. அவன் சிரித்தான். நானும் ரெடி. உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும், சரியான முறையில் பேசணும். நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். சின்ன சின்ன கனவுகளை பகிர்ந்து கொண்டோம். ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன குடும்பம், வீக்கெண்டில் கடற்கரைக்கு போவது, பயணங்கள் எல்லாம் சிரித்தபடியே பேசினோம். மீண்டும் கெஸ்ட் ரூமுக்கு திரும்பினோம். இப்போது நாங்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்தோம். அவன் என்னை அணைத்து கொண்டான். நான் அவன் மார்பில் சாய்ந்தேன். சுரேஷ், உன்னுடைய இப்படி இருக்க ரொம்ப சந்தோஷமாயிருக்கு என்றேன். அவன் என் தலையை தடவினான். எனக்கும் இதுதான் என் முழு சந்தோஷம். மழை இன்னும் தூறிக்கொண்டிருந்தது. ஆனால் எங்களுக்குள் ஒரு புது வெப்பம் பரவியது. அந்த இரவு முழுவதும் நாங்கள் பேசினோம், சிரித்தோம், அணைத்து கொண்டோம். சொல்லாத காதல் இப்போது சொல்லப்பட்ட காதலாக மாறியது. மறுநாள் காலை வானம் தெளிந்திருந்தது. நேற்றைய கனமழையின் ஈரம் இன்னும் தெருவில் பளபளத்துக் கொண்டிருந்தது. நான் கண் விழித்தபோது என் மனதில் முழுவதும் சுரேஷ்தான் இருந்தான். அவன் சிரிப்பு, அவன் தொடுதல், அவன் வார்த்தைகள் எல்லாமே ஒரு இனிய கனவு போல இருந்தது. ஆனால் அது கனவு இல்லை, அது உண்மை. படுக்கையில் இருந்தபடியே போனை எடுத்தேன். அவனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. குட் மார்னிங் பிரியா, நேற்று நடந்ததெல்லாம் இன்னும் நம்ப முடியல. இன்னைக்கு உன்னை பார்க்க ஆவலா இருக்கு. அலுவலகத்தில் சந்திப்போம். டேக் கேர். நான் சிரித்தேன். என் கன்னங்கள் சிவந்தன. உடனே பதில் அனுப்பினேன். குட் மார்னிங் சுரேஷ், எனக்கும் அப்படித்தான். இன்னைக்கு சீக்கிரம் வா, காத்திருக்கேன். அலுவலகத்துக்கு போகும் வழியில் என் மனம் பறந்தது. நேற்று வரை நாங்கள் வெறும் சக ஊழியர்கள், நண்பர்கள். இன்று நாங்கள் காதலர்கள்.
இந்த மாற்றம் என்னை பயமுறுத்தியது மட்டுமல்ல, மிகுந்த சந்தோஷத்தையும் கொடுத்தது. அலுவலகம் வந்ததும் நான் என் டெஸ்கில் உட்கார்ந்தேன். சுரேஷ் இன்னும் வரவில்லை. லேப்டாப்பை திறந்து வேலை செய்ய முயன்றேன். ஆனால் கவனம் செல்லவில்லை. என் மனம் அவனை தேடிக் கொண்டிருந்தது. சரியாக 9:15 மணிக்கு அவன் வந்தான். கதவு வழியாக உள்ளே நுழைந்ததும் என் கண்கள் அவனை தேடின. அவன் என்னை பார்த்து மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பில் நேற்றைய இரவின் நினைவுகள் எல்லாம் இருந்தன. அவன் தன் டெஸ்குக்கு போய் உட்கார்ந்தான். ஆனால் அவன் பார்வை திரும்ப திரும்ப என் பக்கம் வந்தது. நானும் அவனை பார்த்தேன். எங்கள் பார்வைகள் சந்தித்தன. ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல உணர்ந்தேன். மதிய உணவு நேரம் வந்தது. நாங்கள் இருவரும் கேண்டீனுக்கு போனோம். மற்றவர்கள் இல்லாத ஒரு மூலையில் உட்கார்ந்தோம். பிரியா, நேத்து ராத்திரி நான் தூங்கவே இல்லை. உன்னை நினைச்சிட்டே இருந்தேன் என்றான் அவன் மெதுவாக. நான் சிரித்தேன். எனக்கும் தான். அம்மா கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு. நான் ஒன்னும் சொல்லல. அவன் என் கையை டேபிள் கீழே மெதுவாக பிடித்தான். இனி எல்லா நாளும் இப்படி இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். முதல்ல நம்ம 2 பேரும் உறுதியா இருக்கணும். நான் தலையை ஆட்டினேன். ஆமா, மெதுவா போகலாம். ஆனா நான் ரெடி. உன்னோட எதிர்காலத்துக்கு ரெடி. அன்று மாலை வேலை முடிந்ததும் அவன் என்னை டிராப் செய்ய வந்தான். காரில் ஏறியதும் அவன் சொன்னான், இன்னைக்கு உன் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு போறேன். உன் அம்மாவை பார்க்கணும். சும்மா ஒரு ஹாய் சொல்லணும். நான் கொஞ்சம் பதட்டமானேன். இப்பவேயா? இன்னும் சீக்கிரமா இருக்கே. அவன் சிரித்தான். பயப்படாத, நான் சும்மா ஒரு பிரெண்டா வரேன். எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா உன் அம்மாவை பார்க்கணும். அவங்களோட பழகணும். நான் ஒப்புக்கொண்டேன். வீட்டு வாசலில் கார் நின்றது. அவன் இறங்கி வந்தான். நான் அம்மாவை அழைத்தேன். அம்மா, இது சுரேஷ், என் ஆபீஸ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு டிராப் பண்ணிட்டு வந்தான். அம்மா சிரித்து வரவேற்றார்கள். வாங்க சுரேஷ், உள்ள வாங்க, டீ குடிச்சிட்டு போங்க. அவன் உள்ளே வந்தான். அம்மாவோடு சில நிமிடங்கள் பேசினான். அப்பாவும் வந்தார்கள். எல்லாரும் சிரித்து பேசினோம். அவன் ரொம்ப இயல்பாக இருந்தான். எந்த ஆசை கரியமும் இல்லை. போகும்போது அம்மா சொன்னார்கள், ரொம்ப நல்ல பையன், அடிக்கடி வாங்க சுரேஷ். நான் உள்ளுக்குள் சிரித்தேன். முதல் படி வெற்றிகரமாக முடிந்தது. அடுத்த சில வாரங்கள் மிக அழகாக கடந்தன. நாங்கள் தினமும் சந்தித்தோம். வீக்கெண்டில் கடற்கரைக்கு போனோம், சினிமா பார்த்தோம், காஃபி குடித்தோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் காதல் ஆழமானது. ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான், பிரியா, நான் உன் அப்பா அம்மா கிட்ட பேசணும். சரியான முறையில நம்ம கல்யாணத்தை பத்தி. நான் கொஞ்சம் பதட்டப்பட்டேன். ஆனால் மகிழ்ச்சியும் இருந்தது. எப்போ? அடுத்த வாரம். நான் எங்க அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வரேன். எல்லாரும் பேசலாம். நான் ஆம் என்றேன். அடுத்த வாரம் அவன் குடும்பத்தினருடன் வந்தார்கள். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சந்திப்பு. எல்லாரும் சிரித்து பேசினோம். அவன் அப்பா என் அப்பாயிடம் பேசினார். எல்லாம் சுமூகமாக இருந்தது. இறுதியில் அவன் என் கையை பிடித்து சொன்னான், பிரியா, இனி நம்ம வாழ்க்கை உன்னோடதான். நான் உன்னை எப்பவும் கவனிச்சுக்குவேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்குவேன். நான் கண்ணீரோடு சிரித்தேன். நானும் உன்னை எப்பவும் காதலிப்பேன். மழை என்று தொடங்கிய காதல் இன்றைக்கு ஒரு புது வாழ்க்கையாக மலர்ந்தது. சொல்லாத காதல்கள் சில சமயம் மனத்தில் தொடங்கி மழையில் வளர்ந்து வெயிலில் பூக்கும். இந்த கதை இங்கே முடிகிறது. ஆனால் எங்கள் காதல் இன்னும் தொடர்கிறது. உங்களுக்கு இந்த 2 பாகங்களும் மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அமீரா.